ஸோ ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று எதில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிப்போம். நேற்று வந்து ஜங்குக்கு வந்து ஸ்பீடாக பைக் ஓட்டிகிட்டு போகிறதுலேருந்து விட்ருப்போம். எப்படின்னா எனக்கு க்ராஸ் பண்ணி போனாங்க அப்படியே விட்ருப்போம். ஸோ அப்போது பிரியா வந்து சொல்லியிருப்பா என்கிட்ட, இது யாருன்னு தெரியலையா? அப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, யார் இந்த டாப்பரான்னு கேட்டிருப்பீங்க. ஆமாம், அவனே தான். ஸோ அந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போய் விட்ருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிப்போமா? ஸோ வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஃபேன் நாய்ஸ் வந்து எப்படியோ கேட்கும். அது மட்டும் இல்லை, என் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான்டா சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே என் வாய்ஸ் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ வளன்னு கொல்லமாக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிடா, நீங்கள் அப்படியே நடந்து போய்ட்ருக்கீங்க வீட்டுக்கு. அப்போது மீரா சொல்லுதா, இங்கே ஒரு கெஃபே இருக்குது, நான் போகிறேன். ஏன்னா நான் இங்கே தானே வேலை பார்க்கேன். அப்போ உங்களுக்கு சடனாக ஒன்று ஞாபகம் வருதுடா, அவங்க அப்பா கேட்டிருந்தது, நீங்களும் கேட்குங்க அங்கே ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் இருக்கான்ட்டு. மீரா சொல்லுதா, உனக்கு எதுக்குடி? உங்கள் அப்பா தான் வேலை செய்ய விட மாட்டேன், வீட்டு வேலையே செய்ய மாட்டேன், நீ வெட்டியாக தான் கிடப்ப. நான் வெட்டியாக கிடப்பேனா? ஆமாடி, நீவே வெட்டியாக தான் கிடப்ப. மீரா, என்கிட்டேருந்து ஏதாச்சும் வாங்கிறாத. சரி சொல்லுறேன். ஆமாடி, இங்கே ஒரு வேலை மட்டும் மிச்சம் இருக்குது, ஒருத்தர் மட்டும் வேணும். உனக்கு யாராச்சும் தெரியுமா? ஆமாடி, எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு இங்கே ஏதாச்சும் ஃபைனல் இயர் படிக்கானா. அதுவும் நம்ம காலேஜ் தான்டி. நம்ம காலேஜா? நம்ம காலேஜில் சரி, என்னமோ எந்த வேலைடி இருக்குங்க? என்ன வேலையா? அது நான் மேனேஜர்கிட்ட கேட்டு தாண்டி சொல்லணும். மேனேஜரா? ஐயோ, இந்த கடை ஓனர்கிட்ட கேட்டு சொல்லணும். அப்படியா? சரி, அப்போ நான் கேட்டு சொல்கிறேன். அப்போ நானும் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல இந்த மாதிரி வேலை இருக்குன்ட்டு. சரிடி, அப்போ பாய். பாய். இந்த மாதிரி நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் போயிட்டீங்கடா. அப்படியே பிரியா, ரியா, வேறு ஸ்வப்னாலி, கரெக்டாக? அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்கள் வீடு கொஞ்சம் தூரம் தான். ஸோ நீங்கள் நடந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வர போயிட்டீங்க. அவங்களும் உங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் தான் போல் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கும்போது ஜங்குக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கான்டா. பேசிட்டுமா சொல்லலாம், டேய் அந்த ஃப்ரீ ஹேர் போட்டவா கேண்டீனில் உட்காந்துட்டு இருந்தாளே. ஆமாம், அவளுக்கு என்னடா? அவளுக்கு என்னையா? டேய் ஜங்குக்கா, அவள் உன் க்ரஷ்ஷு அப்படின்னு உன் ஹாலுன்னு சொன்னியே, எதை வச்சு நீ சொன்ன? எதை வச்சா? அவள் ரொம்ப அழகாக இருந்தால் நான் சொன்னேன். சரி, அவகிட்ட போய் பேசுனியா? இல்லையே, ஏன் கேட்க? டே போய் பேசுடா. இப்போ நான் எங்கே பேச நீ பேச சொன்னினா? டே அவன் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கா. பக்கத்துலையா? எங்கடா? டே பின்னாடி திரும்பி பாரு. ஜங்குக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் அங்கே தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கடா. அவனும் பார்க்க அவங்கள பார்த்துட்டு ஒன்றுமே பேசலடா, ஸ்டன் ஆகி நின்றுட்டான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகு. ஸோ அதே மாதிரி தான் அவங்க பார்த்துட்டே நிற்க ஜங்குக்கோட ஃப்ரெண்டு கார்த்திக் சொல்லிட்டான், டேய் என்னடா நீ பார்த்துட்டே இருக்க, போய் பேசு. மச்சான், நான் இன்றைக்கி பேசலை, நாளைக்கு பேசுகிறேன். ஏன் மச்சான், ஏதாச்சும் தப்பு நடந்து போச்சா என்ன? டேய் சும்மா சொன்னடா. என்னடா நீ இந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு கூச்சமே பட மாட்டேன், நீ இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற? உண்மையிலேயே உன் க்ரஷ்ஷாடா? டே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவன் என் க்ரஷ்ன்ட்டு. சரி என்னமோ சொல்லு, நீ பேசுடா இப்போவே. எதுக்கு நான் என்ன கொலை பண்ண பாக்கியோ? அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா. தெரியாதா? அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா அவளை பற்றி? தெரியும், அதனால தான்டா நான் அவள்கிட்ட பேச மாட்டேக்கேன். அப்படியா? சரி, இப்போ நீ ஃபஸ்ட்டு எங்கே பார்த்த எனக்கு அது ஸ்டோரி சொல்றியா? ஸ்டோரியா? நான் நாளைக்கு சொல்கிறேன், இப்போ எனக்கு டைம் ஆகுது. இங்கே ஒரு பஸ்ஸு வந்துட்டு நீ போ. அது சரிடா, பாய். நான் கிளம்புறேன். நீங்களும் பஸ் ஏறி போயிட்டீங்கடா. அதே பஸ்ஸில் தான் நீங்கள் போடுறீங்க. ஆனால் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கான், அதான் கார்த்திக்கு. ஸோ நீங்கள் அவனுக்கு முன்னாடி சீட்டில் உட்காரவும் அவன் யோசிச்சுட்டே இருக்கான், பேசலாமா வேண்டாமான்ட்டு. இவட்ட பேசலாமா? இவ பேர் என்னன்னு தெரியாது.
அது மட்டும் இல்லை, நாளைக்கு நோட்டீஸ் போர்டில் எப்படியோ பேர் போட்டிருக்கோம். புது பொண்ணு மாதிரி தான் இருக்கா. என்னமோ ஃபஸ்ட் இயர் என்னமோ படிப்பா, பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஜங்குக்கு மட்டும் தானே பேச வேண்டாம்னு சொன்னால், பேச மாட்டேன்னு சொன்னால், நம்ம பேசுவோம். நாளைக்கு நம்ம போய் பேசலை, இவளை கரெக்ட் பண்ணல. என் பேர் கார்த்திக் கிடையாது. கார்த்திக் கிடையாது தான், சாரிடா. கார்த்திகே தான் நம்ம பேர். என்ன நம்ம பேர் நம்மளே சேஞ்ச் பண்ணிப்போம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அவனே பேசிக்கிட்டு போயிட்டுருக்கும் போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்டா. ஸோ அங்கே அந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆக நீங்களும் அந்த பஸ்லேருந்து இறங்கி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அது பூராவே கார்த்திக் பார்த்துட்ருக்கான். ஓ, அப்போ இவன் இங்கே தான் இருக்காளா? சரி, நாளைக்கு ஜங்குக் கிட்ட போய் அப்டேட் பண்ண வேண்டியதான் இவன் எங்கெல்லாம் இருக்கான்ட்டு. ஸோ அவனும் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான்டா. அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் பார்த்தா நீங்கள் திருப்பி காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 2 நாள் கழிச்சு உங்கள் பிறந்தநாளும் வருதா. ஸோ அவங்க அப்பா இப்போவே கிஃப்ட் பண்ணிடுறாங்கடா உங்களுக்கு. இப்போ என்னது இது கிஃப்ட்டா? என் பிறந்தநாள் 2 நாள் கழிச்சு தானே, இப்போ எதுக்கு கிஃப்ட் தரீங்க? 2 நாள் கழிச்சு நான் கொஞ்சம் பிஸியாகிடுவேன்டா. 2 நாள் கழிச்சு நான் கொஞ்சம் பிஸியாகிடுவேன். ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், நான் என் ஃப்ரெண்டு பையனுக்கு ஒரு வேலை என்ன சொல்கிறது, கெஃபேல வேலை கேட்க சொன்னேன்ல. ஆமாப்பா, நானும் அதை சொல்லலாம் தான் வந்தேன். என்னென்னா என்ன சொல்கிறது, அவளுக்கு அங்கே ஒரு வேலை மிச்சம் இருக்கான்ப்பா. வேலையா? சரி, அப்போ நான் எந்த கெஃபே? அதான் எனக்கு காலேஜ் பக்கத்துலேயே ஒரு கெஃபே இருக்குல்ல, அங்கே தான். அங்கேயா? சரி, அப்போது நான் சொல்லிடுறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. சரிப்பா. அதுக்கடுத்து நீங்களும் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. வேறு அந்த கிஃப்ட் பாக்ஸு எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. நீங்கள் எப்படியும் 2 நாள் கழிச்சு தான்டா திறப்பீங்க. ஏன்னா 2 நாள் கழிச்சு தான்டா உங்கள் பிறந்தநாள் இருக்குது. ஸோ 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் திறப்பீங்க. அதுக்கடுத்து நீங்கள் அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த நேரத்தில் பிரியா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணா. வயன், என்ன பண்ணிட்டுருக்க? உனக்கு என்ன வேணும்டி? எனக்கா? கரெக்டாக கேட்டாலே. வேறு ஒன்றும் இல்லடி, ஒரு 200 ரூபா ஜிபே பண்ணுமா? ஆமாம்மாம்மா. செருப்பு பிஞ்சுறேன். நானே இங்கே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். காசு இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பாக்கெட் மணி தரலையா? பாக்கெட் மணியா கேட்க, அதுக்கு தாண்டி நான் மீரா கிட்டே போய் வேலை செய்யட்டுமான்னு கேட்டால், அப்பா சொல்கிறா வேண்டாம், நான் பாக்கெட் பண்ணி தரேன்ல, நீ இங்கே இருந்தேன், உங்கள் அம்மா வேணா அனுப்புவோன்னு சொல்லிட்டுருக்காவ. என்னது உங்கள் அம்மாவா? ஆமாப்பா, எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லிட்டுருக்காவ. சாரிடா, கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மாவா? ஆமாம், எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லிட்டுருக்காவ. சரி, என்னமோ போய், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆமாம், நீ ஜங்குக்கை பற்றி பேசினால. ஜங்குக்கா? அவன் பேர் ஜங்குக் தானே? ஆமாடி, ஜங்குக் தாண்டி. நீ இப்போவே மறந்துடு. அப்புறம்னா ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, நீ எந்த விஷயத்துக்காக கால் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான்டி அந்த 200 ரூபா. செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. சாரிடி, நான் அந்த 200 ரூபா பற்றி பேச்சே எடுக்க மாட்டேன். குட். சரி, ஆமாம், நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? நானா? ஆமாம், நீனே தாண்டி. நான் இப்போது அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கேன். ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? ஆமாடி. இப்போது ஏன்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான். ஸோ இப்போவே முடித்தா கொஞ்சம் வேலையும் பார்க்கலான்ட்டு என் வேலையை போட்டுட்டு அசைன்மெண்ட் எல்லாமே போட்டுட்டு இப்போ நீ வெளியே வர. ஏன்டி? வெளியே போகலான்டி, ஷாப்பிங் போய் ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் சரி தான். சரி, அப்போ நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டுட்டு வரேன். எல்லாத்தையும் என் அப்பாக்கிட்ட கேட்டு நொட்டிகிட்டே வா. ஏன்டி உனக்கு இப்போ பிரச்சனை? என்னவோ, நீ தொலைப்போம். சரி, அப்பா கிட்ட செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. சரிடி, நான் அப்பாட்ட கேட்கல, அப்படியே வரேன். ஸோ கால் கட் பண்ணிட்டு நீங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்கடா. அப்பாவும் கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் காசு வச்சுருக்கீங்க. அப்போது பிரியா உங்கள் வீட்டு முன்னாடி தான், வாசல் முன்னாடி தான் நிற்கா. அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டா போல இருக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ இருக்கியே, என் வீட்டு முன்னாடி கூட நிற்க. ஏன் நிற்கக்கூடாதா?
நில்லுடி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நிமிஷம் இரு. மேடம் யார்கிட்ட பேச போகிறீங்களா? யார்கிட்டயா? மீரா கிட்டேயும் சோப்பனாளி கிட்டேயும். ஏன்னா அவங்களும் வரணும்ல. ஆமாம்ல, அவங்கள மறந்தே போயிட்டேன். ஆமாம், நீ நான் எப்போவும் மறக்க மாட்டேன். சரி, சீக்கிரம் கால் பண்ணி கேளு. நீங்களும் கால் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்வப்னாலி கிட்ட தான் கால் பண்ணீங்கடா. ஸ்வப்னாலி, நீ வாரியா என்ன? எங்கடி? அதான் ஷாப்பிங்க்கா? சரி வாரேன். சீக்கிரம் வா. நான் மீரா கிட்டே கால் பண்ணி கேட்க. மீரா கிட்டேயா? அவள் தான் ரொம்ப பிஸியாச்சே. பிஸி தான் இருக்கோ, ஃப்ரெண்டுனால கால் பண்ணி கேட்டுருவோமே. சரி, கால் பண்ணி கேளு. சரிடி. நீங்கள் அந்த கால் கட் பண்ணிட்டு இப்போ மீரா கிட்டே கால் பண்ணிட்டீங்கடா. மீரா, மீரா, என்னடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கால் பண்ண? அதெலாம் ஒன்றும் இல்லை. நீ வாரியா? எங்கே? இல்லை, வாரியா இல்லையான்னு சொல்லு. எப்போ? இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குடி. ஜாஸ்தியாவா? அப்படி என்னடி நீ வேலை பார்க்க? விளக்கமாக இருப்பீனுமா? ஐயோ, தெரியும் கெஃபேல தான் வேலை பார்க்கன்ட்டு. ஃபஸ்ட்டு நீ எங்கே கூப்பிட்ற என்ன? மீரா, ஐயோ, ஷாப்பிங்க்கு வரியா? ஷாப்பிங்க்கா? இன்னும் 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். சரி, அப்போ வரேன். வாரியா? வரமாட்டேன் பார்த்துக்கோ. அப்போ சரி வாடி, சும்மா தான் சொன்னேன். சரி, என்னமோ வாரேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு கேங்காக சேர்ந்துட்டு நீங்கள் ஒரு மாலில் தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்கடா. பிரியாவோட பிளானே வேறு. உங்ககிட்டேருந்து காசு வாங்க முடியலனாலும் எப்படியாச்சும் உங்கள் கையிலேருந்து செலவு பண்ணிடலாம்னு சொல்லி பார்க்கா. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அதை. ஸோ வாங்க இப்போது கதைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல. இது 150 ரூபா. 150 ரூபாவா? ஒழுங்காக பாரு. விலை கூட தான்டி. செய்யோ, அது மாலு. இது உங்கள் ஆள். பொத்திட்டு இருடி. 2 நிமிஷம் பொத்திட்டு இருக்க மாட்டியோ? சரி, என்னமோ சொல்கிறேன். இங்கே பாரு, இது நல்லா இருக்க. ஆமாடி, இந்த செயின் நல்லா இருக்குது. இது எவ்வளோ? 80 ரூபாவா? சரி, பார்க்கலாம். இந்த செயினோட இது நல்லா இருக்கான்னு பாரு. பிரேஸ்லெட் எனக்கு செயின் தண்ணி பிடிச்சிருக்கு. சரி, அப்போ நீ செயினை வாங்கிக்கோ. நான் இந்த பிரேஸ்லெட் ஒரு டீமாக சொல்லி வாங்கிப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் கேங்லேயே அடையாளமாக இருக்கட்டுமே. அப்படியா சொல்ல? அப்போ நான் செயினும் இந்த மாதிரியே வாங்கிக்கிறேன். சரி. மீரா, நீ என்ன வாங்கிட்டுருக்க? நானா? உனக்கு தான் இந்த மாஸ்க்கு ரொம்ப பிடிக்குமே. ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து இந்த மாஸ்க்கு வாங்கிடுவோம் எல்லாேருக்கும் அப்படி. ஸோ மாஸ்க் வாங்கிட்டுருக்கேன். மாஸ்க்கா? சரிடி, நீ வாங்கு. சொப்பனாலி, நீ என்ன வாங்கிட்டுருக்க? நானா? சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். நீ எதுவும் வாங்கலையா? நான் தான் பிரேஸ்லெட் வாங்கிட்டுருக்கேன்ல. ஓ, அப்படியா? சரி, அப்போ நான் அங்கே பாரு, இயரிங் நல்லா இருக்கு. நான் அதை போய் பார்க்கேன். சரி. ஸோ நீங்கள் எப்போவும் எது வாங்கினாலும் நீங்கள் டீமாக தான், உங்கள் கேங்குக்கும் சேர்த்து நீங்கள் வாங்குவீங்கடா. எல்லோரும் உங்கள் கேங்கில் இருக்க எல்லா மெம்பரும் இப்படி தான், எல்லாருக்கும் சேர்த்து தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இங்கே பில் போடுற கவுண்டரில் வாரீங்க. பில் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வாரீங்க கேட்டுக்கு. அப்போது ஃபாஸ்ட்டாக பைக்கு உங்கள் முன்னாடி நிற்குது. உங்கள் முன்னாடியில் பார்க்கிங் முன்னாடி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அங்கே நிற்கவும் நீங்கள் கொஞ்சம் பயந்துடுறீங்க. என்ன டக்குன்னு நிற்குதா? ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துடுறீங்க. யாரடி இவன்? ஆகும்னா எல்லோரும் ஏன் மேலே தான் பைக் கூட மாதிரி வாராது. நீ அவ்வளோ அழகாக இருக்க. வாயை மூட்றியா கொஞ்சம்? யார் இவன்? இந்த பைக்கு எல்லாருக்கிட்டேயும் இருக்க தான் செய்யும். இதே மாதிரி ஜங்குக்கிட்ட மட்டும் தான் இருக்கும். எப்படி சொல்கிற? ஜங்குக்கே தான் எங்கே பாருடி. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண? வா போகலாம், டைம் ஆகுது. சரி, என்னமோ. வயன், யாரா அது? வயன், என்ன தெரியலையா? நீங்கள் ஜங்குக்குன்னு தெரியும். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இப்போ வா. ஆமாம், சரி வாரேன். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் கொஞ்சம் என்ன தெரியுமா உனக்கு? அதான் தெரியல, நீங்கள் இங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. நான் அதை கேட்கல. நான் ஜங்குக்கு என்ன தெரியுதுமா முந்திய உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இல்லையே. உங்களுக்கு என்ன தெரியுமா?
ஆ நல்லாவே தெரியும். தெரியுமாவா? எனக்கு தெரியாதே. சரி என்னமோ விடு. உன் நம்பர் கிடைக்குமா? நம்பரா? ஆமாடி நம்பர் தான். டியா? ஏய் இப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது? ஒழுங்கா நம்பர் தந்துட்டு போ. நம்பர் சரி தாரேன். நீங்களும் நம்பர் சொல்லிகிட்ருக்கீங்க. நான் அதுக்கடுத்து ஜங்குக்கும் போயிட்டான். நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. அப்போ நீங்கள் யோசிங்க, எதுக்கு இவன் நம்பர் வாங்கினா? என்ன நடக்குது? அவன் யார் எனக்கே தெரியாதா? நான் என்ன அவனுக்கு தெரியுமா? சஸ்பென்ஸ் தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. வாங்கடா ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். அப்போ நீங்கள் 10th 9th தான்டா படிச்சுட்டு இருந்தீங்க ஸ்கூலில். அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் 12th வந்து ஜங்குக்கை பார்க்கீங்கடா காலேஜில். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்த இடமே ஜங்குக்கை. ஒரு மரத்தடியில் ஜங்குக்கு வந்து பூனைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தான்டா. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. ஓ அந்த ஜங்குக்கா இது இப்போ என்ன பெருசாக வளர்ந்துட்டான். முந்தியெல்லாம் அவன் ஹேர் ஸ்டைலும் மாறி இருக்கும். இப்போ என்னென்னா லாங் ஹேர் வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்கான்ப்பா. ஆமாம், அவனுக்கு என்ன எப்படி தெரியும்? என்ன ஞாபகம் இருக்குமா? யாருக்கு தெரியும். சரி நம்மளுக்கு என்ன, டைம் வேறு ஆகுது. நம்ம முடிக்கணும் இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம். ஹோம்ஒர்க்கா? ஹோம்ஒர்க்கே தான். அசைன்மெண்ட் வேறு இந்த சனியை டீச்சர் கொடுத்துருக்காவல்ல. தொல்லையாக போச்சு இந்த டீச்சர் தொல்லை. எரிச்சலாலாம் இருக்குது இவங்கள தொல்லை. கடவுளே காப்பாற்றுங்க என்ன. அசைன்மெண்ட்லேருந்து எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிருங்க. இல்லை மேக்ஸ் டீச்சர் வேறு என்னை புகழ்ந்து பேசுகிறாங்க. எனக்கும் மேக்ஸ் பிடிக்கும் தான். அந்த டீச்சர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்களும் இந்த எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காதில் பாட்டு கேட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்கடா. சாப்பிடக்கூட இல்லைன்னடா. அப்படியே வந்துட்டிங்களா? யோசிச்சு நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. உங்கள் அம்மா ரூம்குள்ளே வராங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களும் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு போய்ட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் எல்லோரும் இதான் ரொட்டீனே போல் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்க நீங்களும் கேட்கிட்ட என்டர் ஆகிறீங்களா? கேட்குள்ளே என்டர் ஆகிறீங்க. அதே மாதிரி ஜங்குக் ஸ்பீடாக உங்களை க்ராஸ் பண்ணி போய் பார்க்கிங்கில் நிப்பாட்ட. இதே தான் தினமும் வேலையாக இருக்குடா. இதே கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு எக்ஸாமும் வந்துடுதுடா. இப்போ கெமிஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் சொல்லுவாங்களே, ஸோ அதுவும் வந்துடுதுடா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்போது நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டுருக்க கேண்டீனில் வந்து அப்போ ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்காண்டா. வயனா நான் அன்றைக்கி பேர் உங்ககிட்ட சொல்லலையே. எனக்கு இது ஆல்ரெடி தெரியுமாவா? என்ன உனக்கு தெரியுமா வயன்? இல்லை தெரியும்தான். எதுக்கும் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியாதா? சரி என்னமோ. நேற்று என்னால் கால் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சாரி எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் எதுக்கு நம்பர் வாங்கினீங்கன்னு கூட எனக்கு தெரியாதா? நான் வந்து அவங்ககிட்ட தனியாக பேசுகிறேன். ஸோ தனியாக வரியா? தனியாவா? வாரேன். ஸோ நீங்களும் ஜங்குக் கூட ஒரு காலி ரூம் இருக்கும்டா. என்ன சொல்கிறது, பழைய ரூமுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் யாரும் போக மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே நீங்கள் ஜங்குக் கூட்டிகிட்டு போகிறான்டா. நீங்களும் கேட்குங்க, எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குங்க. ஜங்குக் சொல்லிதான், ஒரு 2 வருஷமாச்சும் வாயை பொத்திட்டு இருடி. ஏன்டி ஆவுன்னா வாயை கண்ட்ரோல் நீ வைக்க மாட்டியோ? தொணன்னு பேசிகிட்டே இருக்க நீ. பேசிட்டு சரி நான் அமைதியாக வாரேன். வேறு நீங்கள் நீங்களும் அவனும் அங்கே போய் சேர்ந்துடுறீங்கடா. அந்த எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே. அப்போ ஜங்குக் கேட்குறான், என்ன சத்தியமாக ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லை. சத்தியமாக ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லை. சத்தியமாக ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாவ. ஞாபகம் இல்லை. அப்போது சரி நீ எதுக்கு இப்போ இந்த காலேஜில் வந்து சேர்ந்த? எங்கள் அப்பா தான் அட்மிஷன் போட்டு விட்டாவ. நீ எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் போன, இந்த டிபார்ட்மெண்ட் வராங்க? எங்கள் அப்பா தான் சேர்த்து விட்டாவ. உங்கள் அப்பா எல்லாத்துக்கும் அப்பான்ட்டு. சரி எனக்கு எதுக்கு வேலை பார்த்து தந்த? நான் எதுக்கு ஒன்றும் வேலை பார்த்து தந்தேன்?
இல்லை உங்கள் அப்பா என்கிட்ட சொல்ல பாரு, ஐ மீன் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்ல பாரு, உங்கள் அப்பா தான் உங்களோட ஐ மீன் உன்னோட அப்பா சொன்னாங்களாம், நீ தான் எனக்கு வேலை பார்த்து தந்தியா. ஓ, அப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா என் ஃப்ரெண்டோட பையன் சொன்னது ஒன்று தானா? என்னே தான், வேறு என்னை தவிர யார் எனக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்கா? சரி நம்புகிறேன். ஆனால் நீ ஃபைனல் இயர் தானே, இன்னமும் ஃபைனல் இயர்லையா இருக்க? இன்னுமாவா? ஏய், உன் ஏஜ் என்ன என் ஏஜ் என்ன? என் ஏஜுக்கு கரெக்டாக நான் ஃபைனல் இயரில் தான் இருக்கணும், நான் இருக்கவும் செய்கிறேன். ஏய், இப்போ எதுக்கு கத்துற நீ? இப்போ எதுக்கு? நீ தான் கத்த வைக்க வயன்னு எனக்கு கடுப்பேத்துறாத. சரி விட்டுருப்பா. ஆமாம் சத்தியமாக நீ அதானா வேலைக்கு போக போறியா என்ன? போய் தானே ஆகணும், எங்கள் பெத்த அப்பா சொல்லிட்டாவில்ல. இல்லை அப்போ உங்கள் அம்மா பெத்தாவ, 2 பேரும் சேர்ந்து தாண்டி என்ன பெத்தாவ. சரி என்னமோ. இப்போ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா, நீனும் என் கூட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணு. நான் இதுக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணும்? அங்கே எல்லா விஷயத்தையும் சொல்லுது. இப்போ எங்கேயோ சொல்ல முடியாத நிலைமையிலும் இருக்கேன். நீ ஒழுங்காக அந்த வேலைக்கு வந்து சேரு. எங்கள் அப்பா விட மாட்டாங்க. எதுக்குடி உனக்கு அப்பாவுக்கு தேவைப்படுறதா? எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து நீ அங்கே வந்து சேர வேண்டியதா? நான் போய் சொல்லிவிட்டு அப்படி ஆனால் அங்கே மீரா சொன்னால் ஒருத்தர் மட்டும் வேணும்ன்ட்டு. ஒருத்தர் என்ன 2 பேர்? ஆனால் 2 பேர் ஆனால் ஒன்றும் இல்லடி, 2 பேர் வந்து சேரலாம். அங்கே மீரா வந்து பொய் சொல்லியிருக்கா ஒருத்தர் மட்டும் வேணும்ன்ட்டு. அவன் நினச்சிருப்பா நீ மட்டும் வரணுன்ட்டு, உனக்காக கேட்டிருப்பாவன்ட்டு. ஆனால் நீ என்னன்னா எனக்காக கேட்டிருக்க. உனக்கு மீராவும் யாருன்னு தெரியுமா? தெரியும்டி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்க எல்லாரையும் தெரியும் எனக்கு. தெரியுமாவா? சரி நான் எதுக்கு அங்கே வந்து சேரணும்? ஒயன் நான் முன்னாடி சொன்னது தான். சரி நான் வந்து சேர்றேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும்ல. இப்போ நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் எங்கள் அப்பா ஒத்துப்பாருடா. சரி அப்போ நீ போய் கேளு. அதே மாதிரி தான் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்களும் வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்கள் அப்பாட்டையும் கேட்கிங்கடா. ஓகே, உங்கள் அப்பாவும் ஓகேன்ட்டாங்க. ஸோ நீங்களும் நாளையிலேருந்து நீங்களும் வேலைக்கு போகிறீங்க. ஸோ நம்ம இதோடய கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்டா. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஜங்குக் எல்லாம் உண்மையும் சொல்லுவானா, இல்லை அப்படி இல்லைனா பொய் சொல்லுவானா உங்களை மாதிரியே? ஏன்னா உங்களுக்கு தான் ஜங்குக்கை யாருன்னு தெரியுமே. என்ன நடக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை பை, டாடா, see you.